பொய்யான வாக்குறுதிகளை அளித்தும் தவறான பரப்புரைகளை மேற்கொண்டும் திமுக வெற்றியை பெற்றுள்ளதாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டத்துக்கு பின் அவருடன் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். உள்ள மீட்டிங் கலந்துக்கிட்டீங்க, எப்படி இருக்கு அந்த அட்மாஸ்பியர், எப்படி இருக்கு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய கூட்டம், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சூழலிலே அந்த கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். வருங்காலங்களில் நம்முடைய பாரத நாட்டை ஒரு உயர்ந்த நிலைக்கு, உன்னத நிலைக்கு, ஒரு ஏழ்மை இல்லாத பாரதத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு பாரத பிரதமர் தங்களுடைய பணியை ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வருங்காலத்தில் மீண்டும் நம்முடைய பாரத நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் நான் எடுப்பேன் என்று பாரத பிரதமர் அவர்கள் இந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இது பாரத நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இப்போ கேரளால அவங்க வந்துட்டாங்க, தெலங்கானா, தென் மாநிலங்கள் முழுவதும் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலும் வர முடியல, புதுச்சேரியிலும் வர முடியல. இதை எப்படி பாக்குறீங்க? ஏதேனும் வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இதை எப்படி பாக்குறீங்க இந்த சிச்சுவேஷன்? அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான வாக்குறுதிகளை, ஒரு தவறான பரப்புரைகளை மக்கள் மத்தியில் சொல்லி இன்றைக்கு அவர்கள் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். இது நேரம் போக போக, காலம் செல்ல செல்ல மக்கள் மெல்ல மெல்ல அதை உணர ஆரம்பிப்பார்கள்.